நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீரா வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வள்ளி, விஜய் 2 பேத்தையுமே எதிர்த்து அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பிருந்தா வந்து வீட்டுக்குள்ள மாசா வந்து கூட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வள்ளிக்கு வந்து பயங்கரமான பெரிய ஆபத்து ஒண்ணு வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீரா வந்து பிருந்தாவை கூப்பிடுறாங்க. "வா பிருந்தா, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வா" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனப்போ வந்து நீ வந்து வீட்டுக்கு போ, அதான் நல்லது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வான்னு சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையுமே புரிய வருது. இனிமேல் வந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக, சரியா? வந்து நீ இந்த வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டு வராங்க. அதை வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட வந்து, "அத்தை அத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த வீராக்கு. எவ்வளோ இருந்தால் நீங்கள் வந்து அந்த பிருந்தாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவளை மறுபடியும் அவள் வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றா பாருங்களேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம வீரா வந்து பிருந்தாவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டு வராங்க. அதை பார்த்தவொடனே, "ஏய் நிறுத்து, நான் தான் அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒழுங்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தேன்ல, அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவளை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வர" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் வா சொன்னால் வாரதுக்கு, போன்னு சொன்னால் போகிறதுக்கு, அவள் என்ன சாதாரண ஆளா? இந்த வீட்டோட மருமக" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது, இந்த வீட்டுக்கு மருமகளா? யார் சொன்னா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. "யார் சொல்லணும் இனிமேல் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிட்டு, அவள் கழுத்தில் இருக்கிற தாலி அது அது போதாதா? அது வந்து கார்த்திக் கட்டினது. கார்த்திக் கட்டின தாலி அவளோட கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டு மருமக தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா இந்தா நிற்கால விஜி, இவ யார்? இவ தான் முறப்படி தாலி கட்டின இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க, அவள் ஏதோ பிரார்த்தனம் பண்ணி தாலியை வாங்கிட்டா. அதனால வந்து கார்த்தியோட மனசுப்படி வந்து பிருந்தா தான் அவளோட மனைவி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வரல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, இனிமேல் வந்து பிருந்தாவை யாருமே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவளுக்கு இந்த வீட்டில் வந்து எல்லா உரிமையும் இருக்குது. அவளும் இந்த வீட்டோட மருமக தான், சரியா? உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, எனக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அதே அளவு அவளுக்கு உரிமை இருக்குது. சரி, அவள் தான் வந்து ஏதோ வந்து கார்த்திகை லவ் பண்ணி தப்பான முறையில் வந்துட்டாலும் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இனிமேல் வந்து அவளை யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா அது என்னைய சொன்ன மாதிரி அவ்வளோதான். இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட வந்து எச்சரிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விறுவிறுன்னு கூட்டு போயிடுறாங்க பிருந்தாவை. இங்கிட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, விஜய் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. "பார்த்தீங்களா அத்தை, உங்களையே மதிக்கலை, இப்போயே வந்து உங்களை மதிக்கலையே. இன்னும் இவங்க 3 தங்கச்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளெல்லாம் மதிப்பாங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருந்தீங்க. அப்படி அனுப்பியும் பாருங்களேன், எவ்வளோ தைரியமாக வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கா. இதெல்லாம் சரியாக இருக்குமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏய் விஜி, நீ ஒன்றும் பயப்படாத. இந்த வீட்டோட மருமக நீ தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எப்படி எத்த என்னை நம்ப சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். அந்த வீரா தான் எல்லாத்துக்கும் காரணம். கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கையே கெடுத்துட்டா. இப்போ வந்து பிருந்தா வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டு என்னோடய தாலியை பறிக்க பார்க்குறா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ ஒன்றுமே கவலைப்படாத. அவளால் எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நீ வந்து கார்த்தியோட பொண்டாட்டியாக தான் இருப்ப, சரியா? அந்த பிருந்தா வந்து என்றைக்குமே வந்து பொண்டாட்டி ஆக முடியாது. அது வந்து நான் என் உயிரை கொடுத்தாலாவது அதை வந்து நிறைவேற்றி காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து பயங்கரமாக சபதம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து நம்ம இவங்களுக்கு வந்து பயங்கரமான சாதகமாயிடுச்சு. விஜிக்கு வந்து என்னோடய உயிரை கொடுத்தா அது வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. உடனே வந்து ஆல்ரெடி நம்ம வீரா வேற வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க இவங்க கூட வந்து. "நான் வந்து கண்டிப்பாக அந்த விஜயை வந்து இந்த வீட்டு மருமகளாக்குவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வேற சபதம் விட, அவங்க வந்து பிருந்தா தான் அந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்களா. உடனே இது நம்ம விஜய் வந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. இனிமேல் வந்து நார்மலாக இருந்தால் சரிப்பட்டு வராது. டக்குன்னு வந்து நம்ம அத்தைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். நம்ம அத்தையை வச்சு தான் இந்த காரியத்தை சாதிச்சாகணும். அத்தைக்கு ஏதாவது பிளான் பண்ணி அத்தையை பண்ணி விட்டுட்டு பழி எல்லாத்தையுமே வீரா மேலே போட்டு விட்ருவோம். வீராவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. கண்டிப்பாக வந்து மாமா வந்து அத்தை மேலே இருக்கிற பாசத்தில் வந்து வீராவை துரத்திடுவாங்க. அதுக்கடுத்து இந்த வீட்டில் நிரந்தர பொண்டாட்டியாக நம்மளே இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு வந்து பயங்கரமான பாயாசம் போடுறதுக்காக பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.